Hi viewers, வணக்கம் and welcome to Minuvel. இன்னைக்கு நம்ம அரிசி மாவை வச்சு எப்படி வடை பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம உப்புமா பண்றது எவ்வளவு ஈஸியோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் இது. கூடவே நான் டிப்ஸும் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரிசி வடை பண்றதுக்கு 1 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி மாவு. நான் ரெண்டுமே கடை மாவு தான் யூஸ் பண்றேன். காரத்துக்கு ஏத்த பச்சை மிளகாய் and உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் and 1 டீஸ்பூன் பெருங்காயம். முதல்ல இந்த 2 மாவையும் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. மிளகால கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பச்சை மிளகாய் வடாத்து அச்சில் போய் கண்ணு அடைச்சிக்கும். பேனில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணி அது லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த பச்சை மிளகாய் அண்ட் பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அடுப்பை லோ பண்ணிட்டு வடாத்து மாவை கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாம கலரிக்கோங்க. ஒன்ஸ் கெட்டியா வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. நல்ல சூடு ஆறினதும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வடை இடுறதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை துணியோ யூஸ் பண்ணுறதை விட இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டிஸ்கை மாற்றி போட்டு வடை பூஞ்சிக்கோங்க. முதல் நாள் ஈவினிங்கே உங்களுக்கு இந்த மாதிரி வடை நல்லா காஞ்சிட்டு ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான சைஸில் நீங்கள் உடைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் நிழலில் இந்த வடாத்தை காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வடை ரெடியாக இருக்குது. அதை எண்ணெய் வச்சு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வடை ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ அழகா வெள்ளை வெளையர்னு வடை வருது. எவ்வளோ நல்லா வீசி பொரியறது பாருங்க. சூப்பர் டேஸ்டியான அரிசி வடை ரெடி. ஸோ இந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிப் நம்பர் 1, எலுமிச்சம் பழத்தை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னாக்கா உங்களுக்கு வடை பொரிச்சு எடுக்கும் போது அது வாயில ஒட்டுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் எலுமிச்சம் பழத்தை வந்து வடாத்து மாவு நல்ல சூடு ஆறினதுக்கு அப்புறம் கடைசியில தான் விட்டு கலக்கணும். இல்லைன்னாக்கா உங்களுக்கு வடாத்து மாவு கசந்தா மாதிரி இருக்கும். டிப் நம்பர் 2, வெயில்ல வந்து ரொம்ப காய்ச்சி எடுத்தோம்னாக்கா வடை பொரிச்சு எடுக்கும்போது செவந்து போயிடும். டிப் நம்பர் 3, நான் இருக்கிற பிளேஸ்ல வெதர் வந்து சம்மர்ல ரொம்ப ட்ரை அண்ட் ஹாட்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ்ல நீங்க டைரக்ட் சன்லைட்ல 3 நாள் வச்சு காய்ச்சினீங்கன்னா வடை வந்து அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் வெயில்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேட்ல காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த ஈஸியான மெத்தட்ல வடை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.